எஸ்ஐடி அலுவலகத்துக்கு வெளியே ஏதோ ஒரு பென்டிரைவு பேப்பரு எல்லாம் எரிஞ்சதாட்டு பார்த்திருக்காங்க. ஆனா அதை பார்த்த உடனே பல பேர் என்ன சொல்றாங்க, எல்லா ஆவணங்கள்லாம் அழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த வகையிலும் தெரியாது. ஆனா இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா பல கேள்வி, பல இது சிபிஐ வந்தாலே கேள்விகள்லாம் எடக்கு மடக்க கேட்பாங்க. நீங்க இப்படிதான் கேட்பாங்களோ அப்படிதான் கேட்பாங்களோ நீங்க நினைக்கவே முடியாது. அப்படி ஒரு கேள்வி, யாருமே யோசிக்காத கேள்வியை கேட்பதுதான் சிபிஐ. நீங்க இதுதானே கேட்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லை. யாருமே நினைக்காத ஒரு கேள்வியை கேட்பவர்கள் தான் சிபிஐல இருக்காங்க. அப்படி பல கேள்விகள், ஆம்புலன்ஸ் வந்தது, அப்படி பிரச்சனைகள், இப்படி எல்லா பிரச்சனைகளையும் மையப்படுத்தி என்ன மாதிரி இது பண்ணிச்சு, நீங்க எந்த அடிப்படையில அனுமதி கொடுத்தீங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, நீங்க எத்தனை காவல்துறையை வச்சீங்க, எத்தனை பேரை இது பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் காவல்துறை பாதுகாப்புக்கு அனுமதிக்கு கொடுத்தேன்னு சொல்லும் போதே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் 600 காவல்துறையில் பாதுகாப்பு கொடுத்தேன்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொரு கருத்துக்களை மாத்தி மாத்தி சொல்லும் போது மக்களுக்கு ஒரு குளறுபடியாவே இருக்கு. என்ன ஏதாவது இப்படி இருக்கு, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்களே ஒரு குழம்பிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா நான் பேசுறது?